This is electricity class. I am your professor Dr. D. Silambarasan. Right, போன கிளாஸில் நம்ம growth of current, decay of current in CR circuit பார்த்தோம். அதுக்கு முன்னாடி LR circuit பார்த்தோம். இப்போ LCR மூணு காம்பனண்ட் சேர்த்து ஒரு இண்டக்டன்ஸ், ஒரு கெப்பாசிட்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் which steady DC potential is applied. So consider a circuit in which an inductance L, a capacitor of capacitor C and a resistance R is connected in series with a battery of DC voltage E. So L இருக்குது, R இருக்குது, C இருக்குது. Cங்கிறது ஸ்டோரேஜ் டிவைஸ், சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ். டிகே நடக்கும்போது டிஸ்சார்ஜ் நடக்கும். இண்டக்டன்ஸ் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. when the key is switched on there is growth of charge in the capacitor. ஸோ நம்ம ஆன் பண்ண உடனே கெப்பாசிட்டரில் growth ஆகும். at any instant the applied voltage E is equal to the sum of potential difference across inductance coil, அப்புறம் capacitance, அப்புறம் R. ஸோ இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக L into dB/dt அதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ட்ராப்பு. அதேமாரி ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் RI, அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸ் Q/C. ஸோ மொத்தமும் ஈக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் மூணு ஆட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு ஈன்னு போட்டிருக்கோம். அப்புறம் கரண்ட் இஸ் தி டைம் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஸோ I is equal to dQ/dt நமக்கு தெரியும். இப்போ இதை ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். dB/dt போட்டோம்னா dQ/dt² கிடச்சிரும். அப்போது dB/dtங்கிறது d²Q/dt². அப்போது மேலே இருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ L into d²Q/dt² ப்ளஸ் R, ஐக்கு பதிலாக dQ/dt போடுறோம், ப்ளஸ் Q/C இஸ் ஈக்குவல் டு E. இப்போ என்ன பண்ணுறோம், த்ரூ அவுட் ஈக்குவேஷன் L டிவைட் பண்ணிடுறோம். ஸோ முதல்ல L கேன்சல் ஆகிடும், d²Q/dt² ப்ளஸ் R/L dQ/dt ப்ளஸ் Q/LC. ரைட் ஹேண்ட் சைடு E/Lன்னு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை C பண்ணுறோம். அப்போ EC/LCன்னு வந்துடும். ரைட், இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ரைட் ஹேண்ட் சைடு EC/LC இருக்குல்ல, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா 1/LC ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 1/LC வெளியே எடுத்துட்டோம்னா Q மைனஸ் ECன்னு வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம் அப்படியே இருக்கும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கொண்டு வந்திருக்காக R/L வந்து 2α டிஃபைன் பண்ணுறோம், 1/LCயை K² டிஃபைன் பண்ணுறோம், Q/Cயை Xன்னு டிஃபைன் பண்ணுறோம். சின்ஸ் E and C are constants we get. ஸோ dQ/dt d∝/dt. அப்புறம் d²Q/dt²ங்கிறது d²X/dt². சாரி, dQ/dtங்கிறது dx/dt நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஏன்னா dQ/dt மைனஸ் 0 அது வந்து dx/dt. ஸோ dQ/dt இஸ் ஈக்குவல் டு dx/dt நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதேமாதிரி d²Q/dt² d²X/dt² நம்ம டிஃபைன் பண்ணுறோம். தென் தி அபவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிகம்ஸ் d²X/dt² ஃபஸ்ட் இருக்குல்ல, d²Q/dt² இருக்குல்ல, அதுக்கு பதிலாக d²X/dt² போட்டிருக்கோம். ப்ளஸ் R/L இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 2α போட்டிருக்கோம். dQ/dt இருக்குல்ல, அதுக்கு பதிலாக d∝/dt போட்டிருக்கோம். ப்ளஸ் 1/LCக்கு பதிலாக K² போட்டிருக்கோம். Q மைனஸ் C இருக்குல்ல, அதான் Xன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் K²X இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட சொல்யூஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா, so is equal to a e power m1 into t plus b e power m2 into t standard formatல இருக்குது. so here m1ங்கிறது minus alpha plus root of all square minus k square is equal to minus alpha ப்ளஸ் பீட்டா. ஏன்னா பீட்டாங்கிறது ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். அதேமாதிரி M2ங்கிறது மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ அது வந்து மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. யூஸிங் தி இனிஷியல் கண்டிஷன்ஸ் த வேல்யூ ஆஃப் A and B ஆர் ஃபவுண்ட் டு பி. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட், அதனால் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். A is equal to மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் B/2 பீட்டா EC. அதேமாதிரி B is equal to ஆல்ஃபா மைனஸ் பீட்டா/2 beta into EC. Now the solution is X is equal to A e power m1t plus B e power m2t. So Xக்கு Aக்கு பதிலாக அதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 2 பீட்டா E இன்ட்டு C. அப்புறம் E பவர் m1t இருக்குல்ல, E பவர் m1 அப்படிங்கிறது மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி. அதேமாதிரி ப்ளஸ் B e பவர் m2t இருக்குல்ல, அதில் பிக்கு வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா/2 பீட்டா, EC அப்படியே வச்சுக்கிறோம். E power minus alpha minus beta into t. Since X is equal to Q minus EC, Q is equal to EC plus Xன்னு கிடைக்கும். அந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ Q மைனஸ் EC அந்த சைடு கொண்டு வந்தோம்னா EC ப்ளஸ் X. இப்போ QC is equal to EC
மைனஸ் ஏன்னா எக்ஸுங்கிறது அந்த மேலே ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 2 பீட்டா இசி இ பவர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ டி ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை 2 பீட்டா இசி இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்டூ டி அதை வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இசி ப்ளஸ் எக்ஸ் இருக்குல்ல அதில் போடுறோம் ஸோ இசி மைனஸ் ஏன்னா எக்ஸில் மைனஸ் இருக்குது ஸோ அந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதிடுறோம் அப்போ ஈஸியை காமன் எடுத்தோம்னா 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 2 பீட்டா இ பவர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ டி ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை 2 beta e power minus alpha minus beta into t. So this was that the charge grows in the capacitor depending on the nature of beta. So beta is equal to root of alpha square minus k square. Beta அது வந்து standard relations அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் root of r square minus divided by 4l square minus 1 by lc. LCR சர்க்யூட்டில் சீரிஸ் பேரலில் இந்த ஃபார்முலாஸ் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஃபார்முலாஸை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம் இப்போ இஃப் ஆர் ஸ்கொயர் பை 4l ஸ்கொயர் greater than or equal to 1 by LC அதாவது ரூட்டுக்குள்ளே ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பை 4l ஸ்கொயர் மைனஸ் 1 by LCன்னு இருக்கு அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பீட்டா மைனஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் தான் வரும் அப்போ பீட்டா இஸ் ரியல் நவ் த சார்ஜ் அண்ட் தி கெப்பாசிட்டர் க்ரோஸ் எக்ஸ்போனன்ஷியலி க்ரோஸ் ஆகும் பீட்டா ரியலாக இருக்குல்ல அப்போ க்ரோஸ் ஆகும் எக்ஸ்போனன்ஷியலி அண்ட் ரீச்சஸ் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஈஸி த க்ரோத் இஸ் dead beat and over damped. Dead beatனா very ஸ்லோவாக இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அண்டு ஓவர் டேம்ப்டு த சிஸ்டம் கோஸ் டு ஸ்டெடி ஸ்டேட் வித்தவுட் ஆசிலேட்டிங் ஸ்டெடியாக மாறிடும் டெட் பீட்னா ஸ்டெடி ஸோ அது வித்தவுட் ஆசிலேட்டிங் போயிடும் அடுத்து கேஸ் 2 ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by LCR இருந்தால் என்ன ஆகும் ரூட்டுக்குள்ளே 0 ஆயிரும் த சார்ஜ் ரீச்சஸ் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ குயிக்லி த சர்க்யூட் இஸ் ஆல்சோ டு பி செட் டு பி கிரிட்டிக்கலி டேம்ப்டு ஆயிரும் சடனாக 0 போயிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு பால் போடுறோம் ஜம்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி தான் 0 ஸ்டேட்டு போகணும் டேம்பிங் நடக்கணும் ஒரே ஜம்பில் 0 ஸ்டேட்டு போயிடுச்சுன்னா அது கிரிட்டிக்கலி டேம்ப்டுன்னு சொல்லுவோம் அதுதான் அந்த ஸ்டேட் அடுத்து ஆர் ஸ்கொயர் பை 4l ஸ்கொயர் லெஸ் தென் 1 by LCR இருந்துச்சுன்னா உள்ளே வந்து நெகட்டிவ் வந்துடும் ஸோ பீட்டா இஸ் இமேஜினரி நவ் த சேஞ்ச் ஆஃப் த சார்ஜ் இன் தி ஆசிலேட்டர் ஆஃப் தி கெப்பாசிட்டர் இஸ் ஆசிலேட்ரி அதில் வந்து சார்ஜ் வந்து ஆசிலேட்ரியாக இருக்கும் கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் தட் இஸ் த சார்ஜ் இன் தி கெப்பாசிட்டர் இஸ் கிரேட்டர் and smaller than EC alternately. The amplitude of the oscillation diminishes due to damping, energy loss due to resistance. The frequency of oscillation is given by f is equal to 1 by 2 pi root of 1 by LC minus r square by 4l square. This is known as natural frequency of the circuit. If r is negligibly small, the frequency of oscillation is f is equal to 1 by 2 pi root of 1 by LC. ஸோ அதுதான் ஆசிலேட்டரி அன்டேம்ப்டுன்னு சொல்லுது இது மூணையும் நம்ம டயக்ராமில் போட்டிருக்கோம் எக்ஸில் டைமு ஒய்யில் சார்ஜு ஸோ ஓவர் டேம்ப்டாக இருந்தால் கர்வு எப்படி இருக்கும் கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்புறம் ஆசிலேட்டரியாக இருந்தால் எப்படி இருக்கும் ரைட் நோட் இன் தி கேஸ் ஆஃப் டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் through inductance and resistance the frequency of oscillation is also given by f is equal to 1 by 2 pi root of 1 by LC minus r square by L square. If the resistance is negligibly small the frequency of oscillation resistance very small இருந்துச்சுன்னா ரெண்டாவது டைம் நெக்லெக்ட் பண்ணிடும் ஸோ 1 by 2 pi root of 1 by LC எழுதுகிறோம் அதுதான் growth of current in LCR circuit. அடுத்து decay of charge நம்ம என்னங்கிறத பார்ப்போம் ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இண்டக்டன்ஸ் இருக்குது கீ இருக்குது டிகேன்னா நம்ம பவர் சப்ளை எடுத்துடணும் இ வந்து 0 so consider a circuit with resistance R inductance L and capacitor C connected in series let the capacitor be initially charged by a separate source of power the source is remove பண்ணிடும் டிகே கண்டுபிடிக்க எப்பவுமே ரிமூவ் பண்ணிடுறோம் அப்போ ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆயிரும் E is equal to 0 ஆயிரும் the source is removed and the K is switched on the capacitor now discharges so capacitor என்ன ஆகும் ஸோ இவ்வளோ நேரம் ஆனில் இருக்கும்போது பேட்டரி இருக்கும்போது சார்ஜ் ஆகும் பேட்டரி எடுத்ததுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் the charge is allowed to pass through inductance and resistance let I be the current at any instance let dA by dt the rate of variation of current at that instance let Q be the charge on the capacitor back EMF of the inductance is equal to L into dA by dt அப்புறம் potential difference across the resistance is equal to R into I அப்புறம் potential difference across the capacitor is equal to Q by C இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு 0 போட்டுறோம் ஸோ L into dA by dt plus R into I plus Q by C is equal to 0 dA by dt ஏற்கனவே I is equal to dQ by dt அப்போ dA by dtங்கிறது d square Q by dt square ஸோ Iங்கிறது dQ by dt எல்லாத்தையும் போட்டுறோம் அடுத்து L டிவைட் பண்ணிடுறோம் ஸோ L டிவைட் பண்ணும்போது d square Q by dt square plus R by L dQ by dt plus 1 by
q by l by c ரைட் ஹேண்ட் சைடு 0 தான் இருக்கும். இப்போ r by l 2b ஆகும் 1 by lc k ஸ்கொயர் ஆகும் போகிறோம். ஸோ d ஸ்கொயர் q by dt ஸ்கொயர் ப்ளஸ் 2b dq by dt ப்ளஸ் k ஸ்கொயர் q is equal to 0. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும்? a e power m1t ப்ளஸ் b e power m2t. அதே தான் டிஃபைன் பண்ணுறோம். m1 is equal to minus b root of b square minus k square, m2 is equal to minus b minus root of b square minus k square. a and b are arbitrary constants. ஸோ m1 இடத்துல அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். a e power minus b plus root of b square minus k square into t plus b e power minus b root of minus b square minus k square into t. இப்போ t is equal to ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ when t is equal to 0 q is equal to q0. அப்போ q0 அப்படிங்கிறது a plus b ஆயிரும். t 0 போடும்போது பவரில் எல்லாம் 0, அப்போ 1 ஆயிரும். அப்போ e பவர் 0 1 ஆயிரும். ஸோ a into 1 plus b into 1 a plus bன்னு வந்துடும். q பதிலாக q0 போடுறோம். அப்போ q0 is equal to a plus b ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ dq by dt e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் x e power xன்னு வரும். ஸோ பவரில் உள்ளது முன்னாடி வந்துடும். ஸோ மைனஸ் b ப்ளஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் a இன்ட்டு e பவர் மைனஸ் b ப்ளஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் இன்ட்டு t. செகண்ட் டேர்ம் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் b மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் b e பவர் மைனஸ் b ரூட் ஆஃப் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் இன்ட்டு t. இப்போ when t is equal to 0 current I is equal to 0, that is dq by dt is equal to 0. 0 is equal to minus b into, ஸோ 0 போட்டோம்னா dq by dt 0 ஆயிரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0. அப்புறம் i is equal to 0 போட்டுறோம். அப்புறம் t is equal to 0. t is equal to 0 போடும்போது பவரில் 1ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் b ப்ளஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு வரும். ரெண்டாவது டேர்மில் மைனஸ் b மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் இன்ட்டு பின்னு கிடைக்கும். a ப்ளஸ் பின்னு வந்துடும். இதை காமனாக எடுக்கும்போது மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b அப்புறம் ப்ளஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a மைனஸ் பின்னு கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து a மைனஸ் b அந்த சைடு வச்சுட்டு மைனஸ் அந்த சைடு கொண்டு வரும்போது ஸோ b பை a ப்ளஸ் b சாரி b இன்ட்டு a ப்ளஸ் b அப்புறம் டிவைடட் பை ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ யூஸிங் ஈக்குவேஷன் 2 ஃபார் a ப்ளஸ் b, இந்த a ப்ளஸ் பிக்கு பதிலாக q0 அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ a மைனஸ் b is equal to b into q0 டிவைடட் பை ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர். இப்போது சால்விங் ஈக்குவேஷன்ஸ் 2 and 3 ஃபார் a and b we get. ஸோ சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஈக்குவேஷன் 2 என்ன a minus q0 is equal to a plus b. equation 3 என்ன a minus b is equal to b q0 divided by root of b square minus k square. ரெண்டே ஆட் பண்ணோம்னா 2a கிடைக்கும். b கேன்சல் ஆயிரும். ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது q0 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் ப்ளஸ் b q0 பை ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர். அதுலேருந்து a மட்டும் இல்லைன்னா 2 அந்த சைடு டினாமினேட்டரில் போயிடும். q0 பை 2 q0 பை 2 காமன் எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் b பை ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர். அதேமாரி ரெண்டையும் கழிச்சோம்னா b கிடச்சிரும். b is equal to q0 பை 2 1 மைனஸ் b பை ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா q is equal to q0 பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் a term q0 by 2 1 plus b by root of b square minus k square. அடுத்து e power m1t இருக்குல்ல, ஸோ e power minus b minus root of b square minus plus root of b square minus k square into t plus b e power m2t இருக்குது. ஸோ b அந்த டேர்ம் எழுதிக்கிறோம், அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். So this shows how the charge flowing through the circuit varies with time. So charge எப்படி flow ஆகுது, time depends on time அப்படிங்கிறது பார்ப்போம். Here 3 cases arise. When b square greater than k square, when r square divided by 4l square அந்த கேஸில் இருந்துச்சுல்ல, அப்போ the value of b square root of b square minus k squareங்கிறது real. The charge decreases with the time exponentially as shown by curve 1. இங்கே வந்து எக்ஸ்போனன்ஷியலாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். Right, this is said to be a case over damped discharge. As time t tends to infinity, the charge tends to 0, the discharge is deadbeat. அடுத்து case 2, when b square is equal to k square ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும், அது இன்ஃபினிட்டி ஆயிரும். இப்போ ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் வந்து அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், q0 is equal to q0 by 2 e power minus b into t plus q0 by 2 e power minus b into t. ஸோ 2 டைம்ஸ் வந்துடும். ஸோ q0 by 2 plus q0 by 2 இருக்குல்ல, ஸோ q0 by 2 e power minus b into t ரெண்டு ஆஃப் 1 ஆயிரும். ஸோ q0 e power minus b into t. This discharge is said to be critically damped. It is neither over damped not oscillatory.
நார் ஆசிலேட்டரி. அடுத்து மூணாவது கேஸ், கண்டிஷன் ஃபார் ஆசிலேட்டரி டிஸ்சார்ஜ். வென் பி ஸ்கொயர் லெஸ் தென் கே ஸ்கொயராக இருக்கும்போது இந்த குவான்டிட்டி வந்து இமேஜினரி ஆயிரும். அது வந்து ஜே ஒமேகான்னு போட்டுடுறோம். ஜே வந்து √-1. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு √(k² - b²). இந்த ஜே மெத்தடுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க லாஸ்ட் யூனிட்டில், அதுதான் இந்த ஜே இஸ் ஈக்குவல் டு √(-1). தென் த ஈக்குவேஷன் 4 ரெடியூசஸ் டு q is equal to q0/2 1 plus b by j omega e power minus b plus j omega into t plus 1 minus b by j omega e power minus b minus j omega into t. ஸோ அதில் e power minus b into t காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா e power j omega t plus e power minus j omega t divided by 2. அதேமாதிரி ரெண்டாவது டேர்மில் b by omega காமன் எடுத்தோம்னா e power j omega t minus e power minus j omega t by 2jன்னு கிடைக்கும். ஸோ e power x plus e power minus x by 2 வந்து cos theta. ஸோ அதனால் cos omega t போடுறோம். அதேமாதிரி மைனஸ் வரும்போது sin omega t. ஸோ q0 e power minus bt into cos omega t plus b by omega sin omega t. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒமேகாவால் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணுறத காமனாக வெளியே எடுத்துருக்கோம். மல்டிப்ளை பண்ணுறது ஒமேகா காஸ் ஒமேகா டி ப்ளஸ் பி பை ஒமேகா இருக்குல்ல, அங்கே மல்டிப்ளை பண்ணிடல, ஒமேகா கேன்சல் ஆயிரும். ஸோ ப்ளஸ் பி சைன் ஒமேகா டி. ஸோ q0 e power minus bt டிவைடட் பை ஒமேகா k into omega by k cos omega t. ஸோ k ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோம். ஸோ k into omega by k cos omega t plus k into b by k sin omega t. இந்த omega by kங்கிறத sin தீட்டானாவும் b by kவை cos தீட்டானாவும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ tan தீட்டாங்கிறது omega by p ஆயிரும். இதெல்லாத்தையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா q0 k into e power minus bt divided by omega sin theta cos omega t plus cos theta sin omega t. அது வந்து sin a plus b ஃபார்மட்டில் இருக்குது. ஸோ sin omega t plus theta, ஏங்கிறது omega t, bங்கிறது theta. Thus the discharging of the capacitor is oscillatory and underdamped. Figure பின்னாடி வரும். The amplitude of oscillation decreases exponentially due to the term e power minus bt. The charge q oscillates above and below 0 and finally becomes 0. That is, the charge becomes positive and negative alternately and finally 0. The amplitude of oscillation of charge at any time is given by q0 e power minus bt or q0 into e power minus rt by 2l since b is equal to r by 2l. ஸோ இதில் ஆசிலேட்டர் கரண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதை என்னென்னு பார்ப்போம். ஸோ கரண்ட் I is equal to dq by dt. The amplitude of oscillatory current I is equal to minus I0 b e power minus bt from equation 5. ஸோ I is equal to minus I0 r by 2l e power minus rt by 2l. bங்கிறது r by 2l, ஒமேகாங்கிறது √(k² - b². ஸோ 1 by lc minus r square by 4l². அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா again when r is small omega is equal to 1 by √(lc) negligible ஆயிரும். ஸோ k is equal to 1 by √(lc). So k by omega is equal to 1. So equation 5 becomes q is equal to q0 e power minus rt by 2l sin omega t plus theta. ஸோ இது அந்த டயக்ராம். அண்டர் டேம்ப்டாக இருக்கையில் எப்படி இருக்கும், ஓவர் டேம்ப்டாக இருக்கையில் எப்படி இருக்கும், கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருக்கையில் எப்படி இருக்கும். ஸோ நவ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் டியூரிங் டிஸ்சார்ஜ் இஸ் given by f is equal to omega by 2 pi. So the frequency of oscillation during discharge is given by f is equal to omega by 2 pi. So 1 by 2 pi √(k² - b². Omega will the substitute பண்ணுறோம். So 1 by lc minus r² by 4l². When r is very small, f is equal to 1 by √(1 by lc). So அதை எழுதும்போது 1 by 2 pi √(lc). This gives the frequency of the oscillation. Thus the condition for oscillatory discharge are there should be an inductance and capacitance in DC circuit and resistance in the circuit should be very small. ஒரு கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸும் இருக்கணும். ஆசிலேட்டரியாக வேணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வெரி ஸ்மாலாக இருக்கணும். Also since b² less than k², the condition for oscillatory discharge is r² by 4l² less than 1 by lc or r² less than 4l by c or r less than √(4l by c. அதுக்கு தான் இந்த எல்சிஆர் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு இந்த வருஷம் வரும். அதில் எல்சிஆர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் செய்யும்போது எல் வந்து 300, 500, 400 டன்ஸ் அந்த மாதிரி வைப்போம். கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1 மைக்ரோஃபேரடு இல்லை 0.5 மைக்ரோஃபேரடு அந்த மாதிரி வைப்போம். ரெசிஸ்டன்ஸு 50 ohms, 100 ohms அந்த மாதிரி தான் வைப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஆசிலேஷன் கிடைக்கும். ரைட், ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் எல்சிஆர் சர்க்கியூட்டில் க்ரோத் எப்படி இருக்கும், க்ரோத் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும், டிகே ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆசிலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு, அப்புறம் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் பை மெத்தட் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் உண்டு.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.